அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நேற்று தை 11ஆம் நாள் 25/1/2024 வியாழன்கிழமை பகல் சிறிய தங்க சப்பரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலையுகுந்த பெருமான் எழுந்தருளி திருவீதி உலா வந்து வடக்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய தைப்பூச திருவிழா மண்டபத்தில் சேர்க்கை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது திருச்செந்தூர் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது தங்க சப்பரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி அங்கு ரத வீதி உலா வரக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். இது காண கிடைக்காத காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணியருக்கு அரோகரா என்று உங்களுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் கருங்காலி மாலை பார்க்குறோம். பொதுவாகவே கருங்காலி மாலை அணிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அந்த வகையில் ஒரிஜினலாக இருக்கணும். கருங்காலி மாலை அப்படிங்கிறது சாதாரணமான விலையில் சாதாரணமான இடங்களில் கூட கிடைக்குது. ஆனாலும் கருங்காலி மாலை ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நமக்கு பலன் கொடுக்கும். அந்த வகையில் உற்சாகம் டிவி நேயர்களுக்காக ஒரிஜினலான கருங்காலி மாலை எங்ககிட்டயே கிடைக்குது. இந்த சாதாரணமான மாலையாக மட்டும் இல்லாமல் வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, ஐம்பொன்னால் கோர்க்கப்பட்ட மாலைகளும் இருக்குது. வெவ்வேறு சைஸ்கள்லையும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் இந்த முக்கியமான நிகழ்வான தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. குறிப்பிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணி அளவில் விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணி அளவில் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் நடந்திருக்கு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து காவடி எடுத்து அலகு குத்தி பாத யாத்திரையாக இந்த திருச்செந்தூரை வந்து அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கோவில்களை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக இங்கு இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருச்செந்தூர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது கந்த சஷ்டி திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த கந்த சஷ்டி திருவிழாவுக்கு இணையாக இந்த தைப்பூச திருவிழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை பெற்றிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத யாத்திரையாக புறப்பட்ட பக்தர்கள் அனைவரும் தற்போது கோவிலில் கடலில் புனித நீராடி அழகு குத்தி அங்க பிரதர்ஷனம் செய்து காவடி எடுத்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இருக்காங்க. பிறகு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து முடிச்சிருக்காங்க. மேலும் தைப்பூச திருவிழாவுக்காக அதிகாலையில் இருந்தே அங்கு காத்திருந்து அபிஷேகத்தையும் தீபாராதனைகளையும் பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சுவாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தவாறு திருக்கோவில் சேர்ந்திருக்கிறாரு. தைப்பூச திருவிழாவுக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிக அளவில் கூடுவாங்க அப்படிங்கிறதால இங்கே நிறைய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு அந்த பக்தர்கள் இங்கே வந்து வழிபட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடலில் புனித நீராடக்கூடிய பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று விடக்கூடாது அப்படின்னும் பாதுகாப்போடு இந்த திருவிழா நடந்திருக்கு. இப்படி முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்களில் இப்படி சிறப்பான பூஜை புனஸ்காரங்களோடு தைப்பூச திருவிழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடியது தான் நாகநாத சுவாமி கோவில். இங்கேயும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி மஞ்சள் கொள்ளை கிராமத்தில் தீர்த்தவாரி உற்சவமானது ரொம்ப சிறப்பாக நடந்து வருவது வழக்கம். அப்படி இங்கிருந்து நாகநாத சுவாமி சவுந்தரவள்ளி அம்மாள் பூ பல்லக்கில் எழுந்தருளி மஞ்சள் கொள்ளை கிராமத்துக்கு ஊர்வலமாக வந்திருக்காங்க. மஞ்சள் கொள்ளை கிராமத்தில் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய மண்டகப்படியில் வைக்கப்பட்டு தீபாராதனைகளும் விசேஷ பூஜைகளும் நடந்திருக்கு. அதன் பிறகு நாகநாத சுவாமி சவுந்தரவள்ளி குதிரை மற்றும் காளை வாகனத்தில் வைகை ஆற்றுக்கு இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிறிய சிறிய கோவில்களில் கூட ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட தமிழகம் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களிலும் இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிங்கப்பூரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்தோடு முழக்கமிட்டு பால்குடம் சுமந்து வந்து முருகனை வழிபட்டிருக்காங்க. தை மாதத்தில் பௌர்ணமியோடு பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளதான் நாம் தைப்பூச திருவிழாவை கொண்டாடுறோம். தமிழ்நாட்டில் தெப்ப உற்சவம், தேரோட்டம் என தைப்பூச திருவிழா களை கட்டி உலகெங்கும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட அனுபவம் இருக்குது, அல்லது அறுபடை வீடுகளில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிங்கப்பூரில் வாழக்கூடிய தமிழக மக்கள் தைப்பூச திருநாளை இப்படி நகரமே தமிழகத்தின் ஆன்மீக தலம் போல காட்சியளிக்கக்கூடிய வகையில் காவடி எடுத்து பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இரு கோவில்களில் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் ரொம்ப சிறப்பாக திருவிழா எடுத்திருக்காங்க. இங்கு ஏராளமான பக்தர்கள் உடல் முழுவதும் அழகு குத்தி கொண்டும் முகத்தில், நாக்கில், உடலில் வேல் குத்தியும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்காங்க. புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு தொடங்கி தைப்பூச திருநாள் கொட்டும் மழையிலும் நீடித்திருக்கு. பால்குடங்களையும் பல்வேறு வகை காவடிகளையும் ஏந்தி பக்தர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட தொடங்கியிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலினுடைய முன்புறத்தில் மழையில் காக்கும் கொட்டகை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கானவர்கள் அழகு குத்துவதற்கு முன்பதிவு செய்து இப்படி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய பிற நாட்டினரும் முருகன் மேல் பக்தி கொண்டவர்களும் மயில் தொகைகளால் அலங்கரிக்கப்பட்ட காவடிகளை சுமந்து வந்து பெண்களும் சிறுவர்களும் பால் குடம் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்திருக்காங்க. இப்படி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்காக நிறைய வசதிகளும் செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரிய இசை கச்சேரிகளும் நடைபெற்றிருக்கு. பக்தர்கள் வழிநெடுக ஆரவாரமாக இசையை இசைத்து கொண்டு உருமி, மேளம் போன்ற கருவிகளை இசைத்தவாறு முருகனை தரிசனம் செய்திருக்காங்க. எங்கும் அரோகரா முழக்கம் எதிரொலித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இப்படி சிறப்பாக தைப்பூச திருவிழா நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருவிழா கோலமாக இப்படி தமிழர்கள் வாழக்கூடிய இடமெல்லாம் மாறியிருக்கு. மலேசியாவினுடைய 10 மலை முருகன் கோவில், தண்ணீர்மலை முருகன் கோவில்களில் நடைபெற்ற இந்த தைப்பூச திருவிழாவில் இதே போல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி தேரோட்டமும் பக்தர்களுடைய வெள்ளத்தில் ஊர்வலமாக வந்திருக்கு. 10 மலை குகை முருகன் கோவிலில் இருந்து இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்களுடைய குறைகள் தீர வேண்டிக் கொள்வதோடு இந்துக்களைப் போல அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதல்களோடு அந்த நேர்த்திக்கடன்களையும் செலுத்தியிருக்காங்க. இந்த மலை கோவிலுக்கு செல்ல 272 படிகளை கொண்ட நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பு செய்தியாக சொல்லலாம். இலங்கையில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் தைப்பூசம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. பக்தர்களுடைய வெள்ளத்தில் தங்க தேரோட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டி, கதிர்காமம் முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா இதே போல் நல்லபடியாக கொண்டாடப்பட்டிருக்கு. மொரீஷியஸ், ஆஸ்திரேலியாவிலும் கூட தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று முழக்கம்
உலகமெங்கும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இப்படி தைப்பூசத்தன்று முழங்கி இருக்கிறது என்று தான் சொல்லணும். அந்த வகையில் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. உங்கள் ஊர்லேயும் இப்படி தைப்பூச திருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டீங்க, ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த தைப்பூசத்தில் நீங்கள் முருகன்கிட்ட எந்த ஒரு வேண்டுதலை வைத்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்கலாம். குறிப்பிட்டு அறுபடை வீடுகள்லேயும் பக்தர்களுடைய கூட்டமானது அதிகப்படியாக இருந்து இந்த திருவிழா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் தைப்பூச திருவிழா, அதிலும் குறிப்பிட்டு திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவும் தங்க சப்பரத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளிய அந்த வீடியோ காட்சியையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.